ஹாய் ஒருவன் 12th 11th 10th மூணு பேர்த்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி போட்டாச்சு. லாஸ்ட் மினிட் போடுங்க சார் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்களா, அதனால் போடுறேன். லாஸ்ட் மினிட்டும் போட்டுட்டேன். இருந்தாலும் ஒரு டாப் 10 to 15 கொஷின்ஸ் சொல்லுங்கள் சார். நாங்கள் ஒரு 30லேருந்து 40 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்க சார். 30ல் 40 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறோங்க சார். கண்டிப்பாக இந்த வீடியோ பொருந்தும். ஸோ 50க்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா 40+ எடுக்க முடியும். 12லேயும் சரி, 11லேயும் சரி, 10லேயும் சரி, மூணு பேர்த்துக்குமே நான் இங்கே எழுதியிருக்கேன். பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். 5 மார்க்கு 12th ஸ்டாண்டர்டு முடியலையா, இதையாவது பாரு. 8.7ல் கட்டாயமாக ஒன்று வரும். ஆயிலேஸ் தீரம் வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது. ஸோ 2லேருந்து 6 வரைக்கும் எல்லா சம்மும் தெரியணும். எக்ஸாம்பிள் 8.22வும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது சைன் இன்வர்ஸ்னு ஒரு சம். ஸோ அதே மாதிரி எக்ஸைஸ் 7.1ல் 3 சம்மாவது படிங்க. 8, 9, 10. எக்ஸாம்பிள் 7.7, 7.9, 7.10. 7.2ல் 10வது சம் மட்டும் படிங்க. 7.14, 7.15, 7.18. 7.8ல் 4, 5, 7, 8, 9, 12. அட்லீஸ்ட் இதையாவது படிங்க. 8.4ல் செகண்ட் ஒன் படிச்சே ஆகணும். எக்ஸாம்பிள் 8.14. இன்டெக்ரல் கால்குலஸும் இருக்குல்ல. 9.26, 9.30. நிறைய பேர் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, இனிமேல் தான் எக்ஸாம்ஸ் சில பேருக்கு ஆரம்பிக்குது, அதனால் போட்டுட்ருக்கேன். 9.26லேருந்து 9.30 வரைக்கும் இருக்க எல்லா எக்ஸாம்பிளும் 5 மார்க். ஸோ இவ்வளோ தான். இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும். இப்போ 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். என்ன சார் இவ்வளோ இருக்குது? ரொம்ப ஈஸி பாருங்கள். 7th சாப்டர் 7.1ல் இந்த 3 சம்மு. 7.2ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம்மு, 5th சம்மு. எக்ஸாம்பிள் 7.12. 7.3ல் ஃபஸ்ட்டு சம்மு, செகண்டில் தேர்டு ரோல்ஸ் தான். 7.4ல் மெக்லாரில் கண்டிப்பாக ஒரு சம் வரும். ஃபஸ்ட் சம்மில் நீங்கள் எல்லா சம்மும் போட்டு பார்க்கணும். எக்ஸாம்பிள் 7.30 முதல் கொண்டு ஈஸி தான். 7.5ல் எல்லா பிட்டால் ரூலில் 2 மார்க்கும் வரும், 3 மார்க்கும் வரும், கட்டாயமாக வரும். இதையாவது போட்டு பாருங்கள். 7.6ல் அப்சல்யூட் மேக்ஸிமா மினிமான்னு ஒன்று இருக்குது, அதில் கண்டிப்பாக வரும். எக்ஸாம்பிள்ஸில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸைஸ் 7.7ல் ஒரே ஒரு சம் தான், அதுவும் எக்ஸாம்பிள் சம் தான், இது பார்த்துக்கோங்க. 7.8ல் 1, 2, 3 அவ்வளோதான். 8th சாப்டர் பாருங்கள். 8.1ல் 2, 4, 5, 6, 7 கட்டாயமாக வரும். 8.2ல் 1, 2, 4, 5, 6, 7, 10. இந்த சம்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக படிச்சிடலாம் வித்தின் ½ an hour. எக்ஸாம்பிள் 8.6, எக்ஸாம்பிள் 8.7 இதெல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 8.4ல் 3rd 4thங்க ரொம்ப முக்கியங்க. இது வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது. 8.7ல் ஃபஸ்ட் ஒன் ஹோமோஜீனியஸாக இல்லையான்னு கேட்குற சம்மு. ஜஸ்ட்டு லேம்டாவோ டீயோ எடுத்து போட்டு வெளியே எடுத்து டிகிரி கண்டுபிடிச்சி ஹோமோஜீனியஸாக இல்லைன்னு சொல்கிறது தான். எக்ஸாம்பிள் 8.21 பார்த்துக்கோங்க. இன்டெக்ரல் கால்குலஸில் 9.24, 9.25. எக்ஸைஸ் 9.3ல் செகண்டில் 3rd 10th. இன்டெக்ரல் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9.2ல் அது நான் வேறு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் அது பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம்பிள் முடிஞ்சால் பாருங்கள். அதாவது 9.3ல் ஓகேவா, வேறு எதுவும் வேணாம். இது படித்தாலே ஒரு 40 மார்க் எடுத்துடலாம், 40 மேலே எடுத்துடலாம் 50க்கு. ஆனால் 1 மார்க்கும் சேர்த்து படிச்சிங்கன்னா 45 கிட்டே எடுத்துடலாம். இப்போ 11th மேக்ஸ் 12th மேக்ஸ் அவ்வளோதான். 11th மேக்ஸு 7th சாப்டர் மேட்ரிக்ஸு 7.5 மார்க் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 7.1ல் 17 கட்டாயமாக ஒரு எக்ஸாம்பிள் 7.13. 7.2ல் 3, 4. 7.3லேருந்து கட்டாயமாக ஒரு 5 மார்க் வரும். ஃபேக்டர் தீரம் கண்டிப்பாக இந்த சம்ஸ் பாருங்கள். 7.4ல் இந்த 2 சம் பாருங்கப்பா, 2 சம் பாருங்கள். இந்த மட்டும் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் வரும்ப்பா, பார்த்துருங்க. 8.1ல் 12th இந்த தீரம் கன்ஃபார்ம் குவாடிலேட்டரல் மீடியன் ஆஃப் ட்ரையாங்குலர் கன்கரண்ட் 8.3, 8.1 செக்ஷன் ஃபார்மில் இந்த 3 தீரம் படிச்சிரு. 8.2ல் கோப்லானார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 7, 9, 10 போட்டு பாரியா. 5 சம்மு 5 தடவை போட்டு பாரு, கட்டாயமாக இது ஒன்று வரும். எக்ஸாம்பிள் 8.9, 8.10. எவன் ஃபெயில் ஆகிறான்னு பார்க்குறேன்னா யாருமே ஃபெயில் ஆகக்கூடாதுங்க. 11th ஒன்றுமே கிடையாதுங்க, கண்டிப்பாக வருங்க, கண்டிப்பாக ஒரு சம்ஸ். ரிசல்ட் நம்பர் 9.1 லிமிட் ஆஃப் தீட்டா டு 0 sin θ by θ = 1. இதை ப்ரூவ் பண்ணணும். பேஜ் நம்பர் 113ல் இருக்குது. ரிசல்ட் நம்பர் 9.1 கண்டிப்பாக பாரு, எப்படியாவது படிச்சிரு. 5 மார்க். 2 மார்க் 3 மார்க் வா. 7.1ல் 4, 5, 7, 11, 14, 22. இன்னும் சார் இவ்வளோ இருக்குது, எல்லாமே 10th படித்த மாதிரி தான் இருக்கும். 7.7, 7.9, 7.12. 7.2ல் 1, 15, 16, 18, 19, 21 டிட்டர்மினன்ட் எடுக்க தெரிஞ்ச ஆன்சர். 7.16 எக்ஸாம்பிள், 7.17 எக்ஸாம்பிள், 7.18, 7.21, 22 எல்லாம் குட்டி சம்ஸ் ஈஸி. இதுலேருந்து கண்டிப்பாக சம் வரும். 7.4லேருந்து 6 சம்மே பார்த்துரு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டிப்பாக அந்த ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். சிங்குலராக நான் சிங்குலராக பார்க்குறது ஈஸி. 5, 6 ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கேட்டுருவாங்க. எக்ஸாம்பிள் சம்ஸில் பார்த்துரு, அவ்வளோதான். வெக்டர் அல்ஜீப்ராவில் 8.1ல் 10, 8 போதும். 8.2ல் செகண்டில் ஃபஸ்ட்டு, தேர்டில் ஃபஸ்ட்டு, 8வது 16 அவ்வளோதான். 4 சம் தான்.
எக்ஸாம்பிள் 8.7 8.8 8.3 எக்ஸைஸும் 8.4 எக்ஸைஸ் தான் ரொம்ப முக்கியம். அதில் தான் நிறைய கொடுத்துருக்கேன், நிறையா கூட இல்லை. 1 2 4 6 8 9 12 14 இது நல்லா போட்டுப்பார். ஈஸி, ரொம்ப ஈஸி. ஒரு மணி நேரம் இருந்தால் போட்டுடலாம். எக்ஸாம்பிள் 8.14 8.15 8.18 8.19 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். 8.4ல் 1 2 4 5 8 10 ரொம்ப 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 முக்கியமான எக்ஸசைஸுங்க. 2 மார்க் 3 மார்க்கில். எக்ஸாம்பிள் 8.21 22 23 25 26 கிராஸ் ப்ராடக்ட் தெரிஞ்சால் போட்டுடலாம். A cross B A டாட் B எடுக்க தெரிஞ்சால் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இது A டாட் B, இது A cross B. என்ன கான்செப்ட்னே தெரியாமல் இருக்காதிங்க. சரி முடியலையா, முடியாதவங்க இதையாவது பாரு. 8.7லேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். 3 மார்க் சொல்கிறேன், கண்டிப்பாக 8.7 எக்ஸாம்பிள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி 8.1 இதை பாரு. சரி முடியல, அப்புறம் 7th சாப்டர் ஃபுல்லாக போகிறேன். அட்லீஸ்ட் இதையாவது பண்ணு, வேறு நான் என்ன சொல்கிறது. இல்லை 8.3 முடியல 8.4 மட்டும் பார்க்கட்டானா பாரு, இப்போதைக்கு தப்பிச்சிடலாம். பட் ஆனால் பப்ளிக்கில் எல்லாமே படிக்க ட்ரை பண்ணு, சரியா? ஆனால் எல்லாம் படித்தா நல்லதுங்க. கடைசி நிமிஷத்தில் உட்காந்து ஓடிட்டு இருக்காதிங்க, ஃபஸ்ட்லேருந்தே படிக்கணும். 9th சாப்டர் ஒமிட் பண்ணிடு, விட்டுரு. இதை படிச்சினாலே 1 மார்க்கோட சேர்த்து படித்தா 3 சாப்டரையும் 1 மார்க் படிச்சிடணும். நான் புக் பேக்கில் படிச்சினாலே கட்டாயமாக 40லேருந்து 45க்குள்ளே ஒரு மார்க் வந்துடும் 50க்கு. 10th மேக்ஸு 5 மார்க்கு 8 மார்க் சொல்கிறேன். 8 மார்க் வந்து 4.4ல் இந்த ஜாமெட்ரி 2 டேஞ்சன்ட் ஈஸி தான். தீரம் நம்பர் 5 பித்தகாரஸ் தீரம் கண்டிப்பாக வரும். பித்தகாரஸுக்கு இன்னொரு பேர் பேந்தியான் தீரம், பேரை மாற்றி கேட்ட போகிறோம். படிச்சிரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸைஸ் 6.3 சில பேர்த்துக்கு இருக்குது. 1 2 4 5 5 மார்க் எல்லாமே. இந்த ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் 2 மார்க். எக்ஸாம்பிள் 6.26 6.28 6.4 1 4 5 எக்ஸாம்பிள் 6.31 32 33 மொத்தமாகவே ஒரு 10 சம் கூட இல்லை ட்ரிக்னாமெட்ரியில். அடுத்தது மென்சுரேஷன், இவ்வளோ தான் 5 மார்க். மென்சுரேஷனில் 7.3ல் நான் 5 சம் தான் சொல்லியிருக்கேன், பார்த்துருங்க. 7.4லேயும் 5 சம் தான் சொல்லியிருக்கேன். 7.2லேயும் 6 சம் தான் சொல்லியிருக்கேன். இதை பார்த்திங்கனாலே போதும், கண்டிப்பாக 2 5 மார்க் எழுதிடலாம். 8.3 ஒருவேளை 8th சாப்டர் இருக்கிறவங்க, ப்ராபபிலிட்டி இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, ப்ராபபிலிட்டி இல்லாதவங்க விட்டுருங்க. 7 8 9 8.4 6 7 எக்ஸாம்பிள் 8.26 28 30 31 ஓகே ரைட். அடுத்து 5 மார்க்லாம் முடிஞ்சு. இப்போ மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு 3.19 11 12 13 எக்ஸாம்பிள் 3.71லேருந்து 3.73 வரைக்கும். 3.8லேருந்து 3rd சம், அவ்வளோதான் 5 மார்க். இப்போ 2 மார்க் வாங்க. மேட்ரிக்ஸில் 2 மார்க். 3.17ல் 1 to 6 சம்ஸ். 3.18ல் 1 2 4 8 எக்ஸாம்பிள் 3.6 3.64 அடிஷன் பண்ண ஆன்சருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண தெரியணும், அப்படி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப பேசிக்கு. 3.19 2 4 8 9 10 இன்டூ பண்ண தெரியணும், அதை பேஸ் பண்ணி சம்ஸ். எக்ஸாம்பிள் 3.68 3.69 மென்சுரேஷனில் மொத்தமாகவே இருக்கிறது எவ்வளோ சம்ஸ்ன்னு பாருங்கள். 2 மார்க்கு 10 கூட இல்லை. வால்யூமில் 4 சம் இருக்குது. இது வால்யூம் 6 7 7.5 7.20 கட்டாயமாக ஒன்று வந்துடும். ஏரியாவில் 7.1 7.2 7.6 7.8 7.9 7.10 7.13 எல்லாத்தையும் அரை மணி நேரத்தில் பார்த்துலாம், அவ்வளோ ஈஸி. 8.3 1 2 4 ஒரு வேளை 8.3 இருந்தால் ஸ்டாட் இருந்தால் விட்டுருங்க, அது வேண்டாம், பப்ளிக்கில் பார்த்துக்கலாம். 8.4ல் 1 to 5 2 மார்க் எல்லாமே. 8.20 22 23 8.26 32 இது எல்லாமே 2 மார்க்கு. ஒரு வேளை 8th சாப்டர் இருக்கவங்களுக்கு. 8th சாப்டரில் 8.1 8.2 ஸ்டாட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக ரேஞ்சிலேருந்து ஒரு சம் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 சம் பார்த்தே ஆகணும். எக்ஸைஸ் 8.1ல் எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம்பிள் பார்த்தாகணும். யாருக்கெல்லாம் ஸ்டாட் இருக்கோ கட்டாயமாக அதுலேருந்து ஒரு சம் வரும். ரேஞ்சு லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதாங்க 10th ஸ்டாண்டர்டு. கிராப் இருக்கா? கிராப் இருந்தால் பிரச்சனையே இல்லை. அந்த கிராஃபில் யூ கிராஃப் தானே, பேராபோலா கிராஃப் தானே, அதில் ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் இருக்குமா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மட்டும் பார் போதும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மட்டும் டேபிள் போட்டு கிராஃப் வரைய தெரியுதான்னு பார் போதும். மித்தபடி எதுவுமே இல்லை 10th ஸ்டாண்டர்டுக்கு. தீரம் கண்டிப்பாக வந்துடும், கட்டாயமாக சொல்கிறேன். 7.4 7.3 ஒழுக்கமாக படி. ட்ரிக்னாமெண்ட்ரியில் முடியலையா, ஷிப்பு சம்னு ஒரு சம் இருக்குது, ஏரோப்ளைன் சம்னு ஒரு சம் இருக்குது. கண்டிப்பாக அது 2லேருந்து ஏதோ ஒன்று வரும், நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன சம்ஸ் எல்லாம் கம்மி தான், சரியா? அதே மாதிரி ப்ராபபிலிட்டியில் நான் சொன்ன சம்ஸே பாருங்கள். எக்ஸைஸ்லேயே 5 சம் தான் சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிளையும் 4 சம் தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், கடைசி நிமிஷத்தோட. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th 11th 12th 3 பேர்த்துக்குமே ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். ஏன்னா தனித்தனியே போட வேணாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டனால சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது, ஸோ வந்தவங்க இதை பார்த்து படிச்சுக்கோங்க. இனி நாளைக்கு இருக்கிறவங்க இதை பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.